கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்திலும் தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற காரியம். இந்த அனுபவத்தை பைபிளில் வித்தியாசமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பைபிளில் வெவ்வேறு வார்த்தைகள் அடுத்த கட்டம். டாக்டர்கிட்ட முதல்ல போகும் பொழுது அதுக்கு பேசிக்காக ஆரம்பத்தில் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. வழக்கமாக ஒரு ஆன்டிபயோட்டிக், அது ஒரு பேராசிட்டமல் கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கு அப்புறம் மறுபடியும் சரியாகலன்னா அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்கை கூட்டுவாங்க. அதுலேயும் சரியாகலாம் அப்புறம் ஸ்கேன் ட்ரீட்மெண்ட்டு தான். ஆனால் அடுத்தடுத்த லெவல் போலையா சொல்கிறது புரிஞ்சவங்க மட்டும் ராமன் சொல்லுவோம். அதே டாக்டர் தான், அதே மெடிசன் தான், ட்ரீட்மெண்ட்டு தான், சேஃப் ட்ரீட்மெண்ட். பட் லெவல் கூடுதலை, லெவல் மாறுதில்லை. ஃபஸ்ட்டு ஒரு லோ ஆன்டிபயோட், அப்புறம் ஹையாக ஒரு ஆன்டிபயோட், அதுக்கப்புறம் ஸ்கேன், அப்படி இப்படின்னு போய் அதுக்கு தகுந்த ஒரு ட்ரீட்மெண்ட் அடுத்தடுத்து போகுது. அதே மாதிரி தான் தேவன் தம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகும் பொழுது, தடுமாறும் பொழுது, விழுந்து போகும் பொழுது அவர்களை பலப்படுத்துகிற அந்த அனுபவம் அடுத்தடுத்து கர்த்தர் செய்கிற ஒரு 3 அனுபவம் உண்டு. தேவன் நம்மை பலப்படுத்துவதில் 3 அனுபவம் உண்டு. அதற்கு 3 வார்த்தைகள் பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் முதல் வார்த்தை நம்ம இதுவரைக்கும் கேட்ட வார்த்தை தான், இருந்தாலும் நம்ம சொல்லிட்டு வரும். ஏசாயா 41:10 வாசிப்போம். ஏசாயா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வசனம், பழக்கப்பட்ட ஒரு வசனம். ஏசாயா 41:10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க சொல்றாரு தம் ஜனத்தை பார்த்து, நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாத, நான் அதை சொல்லிட்டு என்ன சொல்றா பாருங்க, நான் உனக்கு நிறையா உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புறதில்லை. உன் அக்கௌண்ட்டில் நான் அவ்வளோ நான் 2 லட்ச ரூபா இந்த மாதம் போட போகிறேன்னு சொல்லலை. உன் மடி நிறையா நான் உனக்கு கொடுத்து அனுப்ப போகிறேன்னு சொல்லலை. இந்த பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் உன்னை பலப்படுத்தி. நல்லா சொல்லுவோம் அந்த வார்த்தையை, நான் உன்னை பலப்படுத்தி. ஹல்லேலூயா. I will strengthen you. நான் உன்னை பலப்படுத்தி தம் பிள்ளைகளை சொல்றாரு. ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது இவங்க நிலைமை என்னங்கிறத கொஞ்சம் சொல்றேன், கவனிங்க. இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றார். இது சொல்லும் பொழுது அவங்களுடைய கண்டிஷன் எப்படின்னா, எல்லாரும் சிறையிருப்புக்கு போய் 70 வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்கிறாங்க. திரும்பி எப்படி வந்திருக்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லாம வந்து நிற்கிறாங்க. ஏன்னா போகும்போதே எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. போகும்போதே எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. சிறையிருப்புக்கு போகும்போது வீட்டை இழந்தாங்க, சொத்தை இழந்தாங்க, வசதி வாய்ப்புகளை இழந்தாங்க. அவங்களுக்கு இருந்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டாங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு போயிட்டாங்க, அடிமைகளா போயிட்டாங்க. போயிட்டு 70 வருஷம் தலைமுறை மாறிட்டு 2 தலைமுறை ஆயிட்டு 70 வருஷம் கழிச்சு மறுபடியும் அவங்க தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்து நிற்கிறாங்க. அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. அடுத்து வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. எங்க குடியிருக்க, என்ன சாப்பிட, எப்படி குடும்பத்தை நடத்த, பிள்ளைகளை எப்படி கவனிக்க, அடுத்து என்ன செய்யணுங்கிறதுக்கு எந்த சோர்ஸ் இல்லை. சோர்ஸுக்கு என்ன தமிழ்ல சொல்லுவோம்? மூலதனம். சோர்ஸ், ஆதாரம் நல்ல வார்த்தை, ஆதாரம். அடுத்த நேரத்துக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான எந்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா 70 வருஷங்கள் திரும்பி வந்திருக்கிறாங்க. அவங்க நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. அடுத்து என்ன செய்யணும்னே தெரியல. அடுத்து என்ன செய்யணும்? இந்த சூழ்நிலையில் நிற்கும் பொழுது ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, எப்பா, சிறையிருப்புக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு சிறையிருப்புக்கு போனீங்க, இப்ப திருப்பி நான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப அடுத்து எப்படி வாழன்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து எதை வச்சு வாழ? இப்போ ஒரு ஊர் விட்டு ஊர் போறீங்க, முன்ன பின்ன தெரியாத இடத்துல பிழைக்கணும்னா ஒரு தொழில் செய்யணும். ஒரு தொழில் செய்யணும்னா என்ன வேணும்? மூலதனம்னா என்ன வேணும்? மூலதனத்துக்கு என்ன வேணும்? கையில் கொஞ்சம் உரமு ஒரு மாதிரி கொஞ்சம் பணம் வேணும்லங்க. கொஞ்சம் பணம் வேணும்ல.
வெள்ளையப்ப இருந்தால் தானே எதையுமே செய்ய முடியும். பணம் எல்லாத்துக்கும் உதவ வேண்டும், பண ஆசை இருக்கக்கூடாது யாருக்கும். ஆனால் அது எல்லாத்துக்கும் உதவுன்னு பைபிள்ல இருக்கு. அப்போ பணம் இல்லாம ஒருத்தர் இடத்துல போய் ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியாது? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க, ஒரு தொழிலை ஆரம்பிக்க, ஒரு கடை ஆரம்பிக்க, ஒரு பெட்டி கடை வைக்கணும்னா கூட குறைஞ்ச ஒரு 10,000 ரூபாய் தான் வேணும்ல. அதை வச்சு இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? கொஞ்சம் மூலதனம் வேணும். அப்படி அவங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எந்த மூலதனமும் கிடையாது. தங்கள் வாழ்க்கைய அடுத்து ஆரம்பிக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த மூலதனமும் கிடையாது, எந்த சப்போர்ட்டும் கிடையாது, எந்த உதவியும் கிடையாது. ஆண்டவர் எப்பா உங்க எல்லா அக்கௌண்ட்டை கொடுங்க, அப்படி ஆண்டவர் எல்லாத்தையும் அக்கௌண்ட் நம்பரை வாங்கி ஆளுக்கு 2 லட்சம் போடுறேன், நீங்க அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லல. அப்படி கர்த்தர் கொடுக்கல. அல்லது ஆளுக்கு ஒரு மூட்டை ஏதோ ஒரு அவங்க நெல் தானியத்தை கொடுத்து இந்தாங்க இப்போ இதை வச்சு ஆரம்பிக்க, அப்படி எதுவும் சொல்லலை. எதுவுமே சொல்ல, ஒண்ணும் இல்லாம நிற்காங்க, ஆதாரம் இல்லாம நிற்கிறாங்க. ஆனா அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொன்னா தெரியுமா? ஆதாரம் இல்லாம நிற்கிற தேவ பிள்ளையே, நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி, அத்தனை தெரியுமா? நான் உன்னை பலப்படுத்துறேன்ல, இதை வச்சு நீ ஆரம்பி, இதை வச்சு நீ ஆரம்பி. எல்லாரும் பணத்தை வச்சு ஆரம்பிப்பாங்க தங்கள் வாழ்க்கைய. எல்லாரும் தங்கள் தொழிலை பணத்தை வச்சு, காசை வச்சு ஆரம்பிப்பாங்க. தங்களுடைய பயணத்தை பணத்தை வச்சு ஆரம்பிப்பாங்க. அதை வச்சு ஆரம்பிச்சவெல்லாம் இடையில நின்று போயிட்டான், அது காலியானவனால. ஆனா என் ஜனத்துக்கு நான் என்ன தாரேன் தெரியுமா? நான் அவர்களை பலப்படுத்தி, இந்த பலத்தை வச்சு ஆரம்பி. நீ நின்று போக மாட்ட, நீ இடையில நின்று போக மாட்ட, நீ தொடர்ந்து போவ. உன்னை தொடர வைக்கிறதுக்கு, உன் வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வதற்கு, உன் குடும்பத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு, ஒரு தொழிலை தொடர்ந்து நடத்துவதற்கு, உங்க பிள்ளைங்க வாழ்க்கை பெரிய சவாலான மாசம் மே, ஜூன், ஜூலை எல்லாருக்கும். ஏன்னா மிகப்பெரிய தேவை எல்லாருக்கும் இல்லையா? கண்ணுமொழி பிதிங்கிற நமக்கு எல்லாருக்கும் இந்த ஜூன் மட்டும் வந்துடவே கூடாது நிறைய பேர் நினைக்கிறவங்க உண்டு. ஏன்னா பெரிய தேவை, எக்ஸ்பென்ஸ் இருக்கு. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, அடுத்து காலேஜ் போற பிள்ளைங்க, ஏகப்பட்ட தேவை. என்ன செய்வேன்? ஆதாரம் இல்லாம இருக்கிறனே ஆண்டவரே, அழுதுகிட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, சகோதரா சகோதரி, கர்த்தர் சொல்றாரு, அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு ஆதாரமாக நான் அவர்களுக்கு என் பலத்தை நான் தந்தேன், நான் அவர்களை பலப்படுத்தினேன். அதை வச்சு ஆரம்பிச்சாங்க. இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் அடுத்து செய்வதற்கு என் கையில ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறீங்களோ, கர்த்தர் அவங்கள பார்த்து சொல்றாரு, நான் என் பலத்தை உனக்கு ஆதாரமா தரேன். I will strengthen you. நான் உன்னை பலப்படுத்துவேன். இந்த பலத்தை வச்சு நீ ஸ்டார்ட் பண்ணு, நின்று போக மாட்டேன். ஐஸ்வர்யவான்கள் கூட சில நேரத்தில் விழுந்து போனதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பணக்காரன் கூட சொல்லுவாங்க, எப்படி வசதியோடு இருந்தான், அந்த ஒரு சின்ன பிரச்சனையில் நஷ்டத்தில் ஒடிஞ்சு போயிட்டான், நொடிஞ்சு போயிட்டான், நஷ்டமாயிட்டு அதிலிருந்து அவன் எழும்பவே இல்லைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க, ஐஸ்வர்யவான் கூட எழும்ப முடியாத நிலைமையில கடந்தாலும் அந்த ஐஸ்வர்யம் கூட அவனை எழும்ப முடியாத நிலைமைக்கு கொண்டு போயிடும். ஆனா கர்த்தர் ஒரு பிள்ளையை பலப்படுத்தி நடத்துவார்னு சொன்னா, எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ மறுபடியும் எழும்புவ, நீ மறுபடியும் ஆரம்பிப்ப, நீ மறுபடியும் எழும்பி நிற்கும்போது கர்த்தருடைய பலன் உனக்கு ஆதாரமா இருக்கும், ஆதாரமா இருக்கும். உங்க வாழ்க்கைக்கு, பிள்ளைகள் காரியங்களுக்கு, குடும்ப காரியத்துக்கு, இந்த ஊழியத்துக்கு அவர் தன் பலத்தையே ஆதாரமாய் தருகிறார். அவர் பலத்தையே மூலதனமாய் கற்ற தருகிறார். இந்த பலத்தை எதுக்கு தர்றாருன்னா, கவனிங்க, ஆதாரமே இல்லாம இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, தாவீதுக்கு கர்த்தர் இந்த பலத்தை எதுக்கு தாரேன்னு சொன்னார்னா, 89ல 21 வாசிங்க. சங்கீதம் 89:21. என் கை அவனோட உறுதியாய் இருக்கும். என் கை, தாவீதே தனியா போராடிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காத, என் கை உன்னோடு உறுதியாய் இருக்கும். ஆமென். வாழ்க்கையில தனியா சமாளிக்க முடியாம கஷ்டப்படுறேன்னு நினைக்கிற தாய்மாரே, சகோதரா சகோதரி, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய கை உங்களோட உறுதியாய் இருக்கும். ஆமென். என் புயம் அவனை பலப்படுத்தும். என் புயம் அவனை பலப்படுத்தும். என் புயம் அவனை பலப்படுத்தும். ஏன் சொல்றாரு தெரியுமா? தாவீதே, உன் வாழ்க்கைக்குன்னு நான் ஒரு உயர்வை வச்சிருக்கேன்,
ஒரு மேன்மையை வச்சிருக்கேன், உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு வர முடியாதபடிக்கு உனக்கு ஏகப்பட்ட போராட்டம், உனக்கு ஏகப்பட்ட சவால். ஒன்று ஆரம்பித்தா ஒருத்தன் வந்து குறுக்க நிற்கான், இன்னொன்று ஆரம்பித்தா அடுத்த வந்து குறுக்க நிற்கான். தடை மேல் தடை, பிரச்சனை மேல் பிரச்சனை. எவ்வளவோ போராடி பார்க்க, நான் உனக்கு வச்சிருக்கிற உயர்வுக்கு ஒன்னால் வர முடியலை, ஒன்னால் அங்கே வந்து சேர முடியலை. கர்த்தர் பார்த்தாரு, அந்த உயர்வுக்கு வருவதற்கு நீ முயற்சி பண்ற, உன்னால முடியலை. அந்த உயர்வுக்கு வருவதற்கு நான் உன்னை என்ன செய்ய தெரியுமா, உன்னை பலப்படுத்துவேன். அந்த பலத்தை வச்சு நான் உனக்கு வச்ச உயர்வுக்கு நீ மேலே வருவேன், உனக்கு நான் வச்சிருக்கிற மேன்மைக்கு நீ மேலே வருவேன். தேவ பிள்ளைகளை, இங்கே இருக்கிற தேவ பிள்ளை, காத்திருக்கிற பிள்ளைகளை, ஜெபிக்கிற பிள்ளைகளை, வசனத்தை பிடித்து நம்பிக்கையோடு கொஞ்சம் கூட விசுவாசத்தில் சோர்ந்து போகாம செய்வார்னு சொல்லி உறுதியாக இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற உயர்வுக்கு வருவதற்கு உங்களால் முடியல தானே? பிரயாசம் எடுக்கிறீங்க, அடுத்தடுத்து பிரச்சனை, அடுத்தடுத்து போராட்டம். ஒன்றை செய்கிறீங்க, ஒருத்தன் வந்து அதை தடுத்து நிறுத்துறான். இன்னொன்று செய்கிறீங்க, சவால் மேல் சவால். ஒன்றை சொல்கிறேன், தேவன் ஒரு மனுஷனை பலப்படுத்தும் பொழுது அவனுக்கு மனுஷருடைய ஏணி தேவையே இல்லை. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாய் திறந்து சொல்லுங்க, நீர் என்னை பலப்படுத்தும் பொழுது ஏறி வருவதற்கு மனுஷனுடைய ஏணி எனக்கு தேவையில்லை. அவன் ஏத்துற மாதிரி ஏத்துவான், இடையில உருகிடுவான் இல்லையா, இடையிலே அந்தரத்தில் தொங்க விட்டுருவான். அதான் கர்த்தர் பார்த்தாரு, என் மகனுக்கு நான் வச்சிருக்கிற உயர்வுக்கு அவனை வர்றதுக்கு யாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், என் புயம் அவனை பலப்படுத்தும். இந்த கால நேரத்தில் இங்க இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, அவர் கரம் உங்களை, அவருடைய புயம் உங்களை பலப்படுத்தும். அல்லேலூயா. அப்ப முதல் வார்த்தை பலப்படுத்துவேன், ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ. ரெண்டாவது தானியேல் 10:19 வாசிங்க. தானியேல் 10:19. பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் என்றான். இப்படி அவன் என்னோட பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தீரே என்றேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திடன்கொள். இரண்டாவது வார்த்தை என்னது? திடன்கொள். முதல் வார்த்தை பலப்படுத்துவேன், ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ. இரண்டாவது பி ஸ்ட்ராங், திடன்கொள். இரண்டாவது அனுபவம். தானியேலை பார்த்து கர்த்தரிங்க சொல்றாரு, நீ திடன்கொள். தானியேலை கர்த்தரிங்க பலப்படுத்தல, திடப்படுத்தினார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, சொல்றேன் கவனிங்க, புரியும். பலப்படுத்துவது என்பது முதல் ஒரு பிள்ளை விழுந்த பொழுது அல்லது பலன் இல்லாமல் சோர்ந்த பொழுது அந்த பிள்ளைக்கு தேவன் செய்கிற முதல் ஊழியம் தான் பலப்படுத்துகிற அனுபவம். தேவன் பலப்படுத்தின பின்பு அந்த பிள்ளை ஓடும் பொழுது, செயல்படும் பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது மீண்டும் அந்த பிள்ளை சோர்வடையும். பார்த்தீங்களா? அது செகண்ட் ட்ரீட்மெண்ட்ல கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, நான் ஏற்கனவே உன்னை பலப்படுத்தினோம்ல, அந்த பலத்தில் நீ உறுதியாக இருக்கும்படி, நீ ஸ்ட்ராங்காக இருக்கும்படி மறுபடியும் கர்த்தர் நம்மளை பலப்படுத்த மாட்டார், ரெண்டாவது நம்மளை திடப்படுத்துவார். அவர் முதல்ல கொடுத்த பலன் நம்ம வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும்படி, முதல்ல நம்மளை பலப்படுத்தின அந்த அனுபவம் நம் வாழ்க்கையில் பாதுகாக்கும்படி, அவர் எதற்காக என்னை பலப்படுத்தினாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படுவதற்கு அந்த பலன் எனக்குள்ள உறுதியாக இருக்கும்படி செகண்ட் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுறாரு சொல்லுங்க, என்ன பண்ணுறாரு? திடப்படுத்துறாரு. அந்த முதல் அனுபவம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படி, அது உங்களை விட்டு எடுபடாமல் இருக்கும்படி, மறுபடியும் சோர்ந்து போகாமடி, மறுபடியும் உங்க ஓட்டத்தை ஓடும்படி ரெண்டாவது கர்த்தர் செய்கிற காரியம்தான் திடப்படுத்துகிற அனுபவம். வேதத்தில் இது யாருக்கு செஞ்சிருக்கிறாரா? எசேக்கியேல் 34 எடுத்தீங்கன்னா அங்கே ஒரு கூட்டத்துக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தை செஞ்சிருக்கிறாரு. 15 வாசிக்கணும். அந்த சாப்டர் பெரிய சாப்டர், எல்லாம் எடுத்துக்கோங்க. எசேக்கியேல் 34:15 வாசிங்க. என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆடுகளை யார் தான் மேய்க்கிறா? கர்த்தர். சொல்லுங்கம்மா, அவருடைய ஆடுகளை யார் தான் மேய்க்கிறா?
கர்த்தர் தான் மேய்க்கிறார். எப்படி மேய்ப்பார் அதான் விஷயம். அடுத்த வசனம், நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி. என்ன முறிந்தது? எலும்பு முறிந்தது. எலும்பு முறிந்தது. நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். என்ன பண்றாரு? திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். அடுத்த வசனம், என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நல்லா கவனிங்க. இதோ ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். ஆண்டவர் முதல்ல சொன்னார்ல, நான் திடப்படுத்துவேன். நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். வார்த்தை கவனிங்க. 16ல துரத்துண்டதை திரும்ப கொண்டு வருவேன், எலும்பு முறிந்ததை காயங்கட்டுவேன், நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். இந்த ஜனங்கள் துரத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்க, துரத்தப்படும் பொழுது, ஓடும் பொழுது கீழே விழுந்திருக்கிறாங்க. கீழே விழும் பொழுது ஃப்ராக்சர் ஆயிட்டு, கைகால் முறிஞ்சு எலும்பு ஃப்ராக்சர் ஆயிட்டு, அதோடு கூட விடாம காயம் நிறைய ஏற்பட்டுருச்சு. இப்போ இந்த பிள்ளையால செயல்பட முடியல. இப்போ இந்த பிள்ளையால செயல்பட முடியாம கிடக்கு. கர்த்தர் பார்த்தாரு, என் மந்தையிலிருந்து என்னுடைய ஆடு சத்துருவால பொல்லாத மனிதனால துரத்தப்படும் பொழுது, மனிதன் சுயநலத்துக்காக துரத்தும் பொழுது அதில் ஓடி என் ஆடு கீழே விழுந்து என் ஆட்டுக்கு எலும்புல அடிபட்டு இப்போ காயம் பட்டிருக்குன்னு பார்த்துட்டு, பக்கத்தில் உள்ள ஆடு சும்மா இருந்தாலும் பிரதான மேய்ப்பர் சும்மா இருக்க மாட்டாரு. இப்போ ஆண்டவர் சூஸ் பண்ணி பார்க்குறாரு, இந்த கூட்டத்தில் எந்த ஆடு இப்போ நசல் கொண்டிருக்கு, எந்த ஆடு இப்போ காயப்பட்டிருக்கு, எந்த ஆடு இப்போ எலும்பு முறிஞ்சிருக்கு, அதைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நசல் கொண்டதை நான் திடப்படுத்துவேன். நசல் கொண்டதை நான் திடப்படுத்துவேன். சத்துருவினால துரத்தப்பட்ட கூட்டம், கீழே விழுந்ததுனால அடிபட்டு காயப்பட்ட கூட்டம், அவர்களை கர்த்தர் நான் திடப்படுத்துவேன். இந்த காலை நேரத்தில் ஐயா கவனிங்க ஐயா, இந்த கூட்டத்தில் இவங்களுக்கு காயம் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். இது காயம் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். வெளியே இருந்து வந்த சத்துருவானது காயம் வரல, வெளியே இருந்து வந்த மனிதர்களானது காயம் வரல. இது காயம் எப்படி வந்துச்சா? கீழே போங்க, 16 எடுங்க, 18 வாசிங்க. நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியா இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? அதாவது ஒரு மாட்டு மந்த பாருங்க, இது கொழுப்ப பாருங்களேன். ஒரு 100 ஆடு இருக்குன்னா அதுல ஒரு சில ஆடு கவனிங்க, சில ஆடுகள் நோஞ்சா மாதிரி பலவீனப்பட்டிருக்கும். அதில் சில ஆடு நல்லா சாம்பவான் மாதிரி ஜெயிச்சாண்டி நல்லா வளர்ந்து பெருசாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். இப்போ தண்ணி குடிக்க போகும் பொழுது, சாப்பிட உணவு அருந்த மேய்ச்சலுக்கு போகும் பொழுதும் சரி, புல்லை மேய்ஞ்சிட்டு, இந்த நல்ல தடகாத்தமாக இருக்குது பாருங்கள் இந்த ஆடு, இதை புல்லை மேய்ஞ்சிட்டு இந்த நோஞ்ச ஆடுகள்லாம், பலவீனப்பட்ட ஆடுகள் பின்னால் வந்துக்கிட்டு இருக்குமா, அது சேருக்குள்ளும் இதெல்லாம் சாப்பிட்டதை அப்படியே உழைச்சி போட்டுருது காலில். அப்புறம் தண்ணி குடிக்க போகுது, தண்ணி குடிச்சு இது முதல்ல போயிடுது. எந்த ஆடு? பலமுள்ள ஆடு முதல்ல போயிடுது, தண்ணியை குடிக்குது. தண்ணியை குடிச்சு முடிச்ச உடனே பலவீனப்பட்ட ஆடு மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கு. அது தண்ணி குடிக்க விடணுமா இல்லையா? அது வரும்போது இவங்க வயிறு நிறைஞ்சிருச்சுல, காலை உள்ள விட்டு உழைப்புறது. எவ்வளோ கொழுப்பு இந்த பயலுக்கு, எவ்வளோ கொழுப்பு! காலை உள்ள விட்டு உழைப்புறது. அப்படிதான் போட்டிருக்கு பாருங்க. தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியா இருக்கிறது பலவீனப்பட்ட ஆடை குடிக்க விடாம என்ன செய்தா? உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? கொழுப்படுத்த ஆடு. சில சுயநலமான மனிதர்கள் நமக்கு இருப்பாங்க, நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க, சபைக்குள்ளே இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இவங்கெல்லாம் வெளியில கிடையாது. இந்த பாதிக்கப்பட்ட கூட்டத்துக்கு பாதிப்பு வெளியிலிருந்து வரல, புறஜாதியிலிருந்து வரல, உள்ளுக்குள்ளேயே மந்தைக்குள்ளேயே சில கொழுப்படுத்த ஆடு, சில நபர்கள் குடும்பத்துக்குள்ளேயே, சொந்த பந்தத்துக்குள்ளேயே, சபைக்குள்ளேயே, கிறிஸ்தவ வட்டத்துக்குள்ளேயே இருப்பாங்க. அவர்களுடைய பலத்தினால உங்களுடைய காரியங்களை அவர்கள் காயப்படுத்துவாங்க. உங்களுடைய காரியங்களை காயப்படுத்தி உங்களுக்கு பல இழப்புகளை கொடுத்து உங்களை மிகவும் நஷ்டத்துக்குள் ஆளாக்கி உங்களை எலும்பு முறிய வச்சு ஓட வச்சு கீழே விழ வச்சு காயப்படுத்திட்டு ஓடிடுவாங்க. காயப்படுத்திட்டு ஓடிடுவாங்க, பக்கத்தில் வர மாட்டாங்க.
இப்படி சில மனிதர்களால் யாரும் காயப்பட்டு இருக்கீங்களா? குடும்பத்தால் காயப்பட்டு இருக்கிறீங்களா? சபைக்குள்ள இருக்கிறவங்களாலேயே யாராவது காயப்பட்டு இருக்கிறீங்களா? அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஊழியம் செய்கிறாரு. அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஊழியம் செய்வாரு. என்ன செய்வார் தெரியுமா? நசல் கொண்ட அந்த பிள்ளைகளை, அவன் கீழே விழுந்து அடிபட்ட அந்த மகளை, அந்த மகனை இந்த மேய்ப்ப திடப்படுத்துகிறாரு. அவர் திடப்படுத்துகிறாரு. யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கர்த்தர் ஊழியம் செய்வாரு, திடப்படுத்துவார். இவங்க ஏற்கனவே பலனோடு இருந்தவங்க இப்போ கீழே விழுந்ததுனால அடிபட்டு காயப்பட்டு இப்போ நசல் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் யாரா இருந்தாலும் இந்த ஆராதனை உட்கார்ந்துருப்பீங்கன்னா வெளியே சொல்ல முடியாது. அவங்களால பிரச்சனை, அவங்க பேசி என் இருதயம் காயப்பட்டுருச்சு, அவங்கள போய் நான் எப்படி சொல்ல அப்படின்னு தானே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சொல்லவே வேண்டாம். ஆனால் உங்கள் காயத்தை கர்த்தர் அறிவார், உங்கள் வேதனையை கர்த்தர் அறிவார். உங்களுக்கு கர்த்தர் இப்போ ஊழியம் செய்கிறாரு. இந்த ஆராதனை நேரம் இந்த வார்த்தை அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு, இந்த கூட்டத்தில் அப்படி யாராக இருந்தா ஒரு வினாடி கண்ணை மூடி என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, விரட்டப்பட்டதுனால, சுயநலம் பிடிச்ச மனிதர்களால என் வாழ்க்கையில நிறைய காயங்கள், எலும்பு முறிவுகள், சேதங்கள், இழப்புகள், எழும்ப முடியாத பாதிப்புகள் இருக்கிறேன். என்னை திடப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை திடப்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, நசல் கொண்ட ஆடுகளே, கர்த்தர் இப்பொழுது இந்த சபையில இறங்கி வந்து ஊழியம் செய்து திடப்படுத்துவாராக, திடப்படுத்துவாராக, திடப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. சவுலுக்கு ஆதரவா இருந்த ஒரு கூட்டம் சவுல் இறந்ததுக்கு அப்புறம் தாவீதை தேடி வராங்க. அவங்கள சவுலுக்கு ஆதரவா இருந்தாங்க, சவுலுக்கு பக்கபலமா இருந்தாங்க, பாடி கார்டா இருந்தாங்க, சோல்ஜரா இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய சவுல் இறந்துட்டான். மறிச்ச உடனே இவங்கெல்லாம் பெரிய படை வீரர்கள். அவங்களுக்கு திறமை இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? யுத்தம் செய்யக்கூடிய நாலேஜ் இருந்துச்சு, அவங்களுக்குள்ள டேலண்ட் இருந்தது. அதெல்லாம் ஒரு காலத்தில் சவுலோடு கூட நின்று பயன்பட்டார்கள். ஒரு காலத்தில் என்ன பட்டாங்க? பயன்பட்டார்கள். ஆனால் சவுல் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க திறமை, யுத்தம் செய்யும் அறிவு, அவங்களுடைய ஆயுதங்கள் எதுவுமே பயன்படாமல் சும்மா இருக்கு. ஒரு காலத்தில் பயன்பட்டு இப்போ சும்மா இருக்கு. இப்போ இவங்க எல்லாரும் யாரை தேடி வந்தாங்க தெரியுமா? தாவீதை தேடி வராங்க. 2 சாமுவேல் 2:7 தாவீதை தேடி வந்த உடனே இப்ப தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு இப்போதும் நீங்கள். யாரப்பா சொல்றாரு? சவுல்ட்ட சேவகரா இருந்தவங்க இப்ப தாவீதிட்ட வந்து நிக்கிறாங்க. நின்ன உடனே இப்ப தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? இப்போதும் எல்லாரும் பயந்துக்கிட்டு வராங்க தாவீது என்ன செய்வாரோன்னு. ஆனா தாவீது என்ன பார்த்தாருன்னா, எப்பா சவுலுக்கு நீங்க நன்மை செஞ்சீங்க, அவன் மரித்த பொழுது அவனை நல்ல முறையில் அடக்கம் பண்ணீங்களே, அது நிமித்தம் நான் உங்களுக்கு தயை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உங்கள் கைகள் திடப்படுத்தி கொண்டு. சொல்லுங்க, என்னப்படுத்தி கொண்டு? திடப்படுத்தி கொண்டு. எல்லாரும் சேர்ந்து திடப்படுத்தி கொண்டு, மொத்த சபையும் சேர்ந்து. யாரை பார்த்து சொல்றாரு தெரியுமா? ஒரு காலத்துல வீரர்களா இருந்தவர்கள், ஒரு காலத்தில் யுத்தத்தில் பயன்பட்டவர்கள், ஒரு காலத்தில் களத்தில் முன்னணியில் இருந்தவர்கள். இப்போ திடன் எல்லாம் போச்சு. இப்ப சோர்வு, பயம் வந்துருச்சு. ஒதுங்கி ஓரத்தில் இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து தாவீது சொன்னாரு, உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு, உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு, திடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகராய் இருங்கள். உங்கள் ஆண்டவனாகிய சவுல் மரித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? எப்பா சவுலுக்கு நன்மை செஞ்சீங்களே, கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு காலத்துல பயன்பட்டு இப்போ ஓரம் கட்டப்பட்டவர்கள் அல்ல, மறுபடியும் நீங்க பயன்பட போகிறீங்க. மறுபடியும் நீங்க எனக்கு நல்ல சேவகராய் இருங்க. மறுபடியும் உங்க கைகள் பயன்படும், மறுபடியும் உங்க திறமை பயன்படும், மறுபடியும் உங்களுடைய அந்த அறிவு பயன்படும். மறுபடியும் நீங்க எனக்கு சேவகராய் இருங்க. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்துல நீ பயன்பட்ட, ஒரு காலத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்கு கர்த்தர் காரியத்தில் பயன்பட்டீங்க.
சிலர் ஜெபம் பண்ணுறதுக்காக, சிலர் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, சுவிசேஷ ஊழியத்துக்காக, சிலர் சபையில் சபை காரியத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்கள் இங்கே இருக்கிற பிள்ளைங்க பயன்பட்டீங்க, நல்லா பயன்பட்டீங்க. ஆனால் இடையில ஏதோ சம்பவம் நடந்ததுனால, ஏதோ இழப்பு வந்ததுனால இப்போ பயன்பட்ட உங்கள் காரியம் பயன்படாமல் இருக்கு. பயன்பட்ட உங்களுடைய அந்த அறிவு இப்போ பயன்படாமல் இருக்கு. பயன்பட்ட உங்களுடைய கரங்கள் இப்போ பயன்படாமல் இருக்கு. பயன்பட்ட உங்கள் ஊழியம் இப்போ பயன்படாமல் இருக்கு. சிலருக்கு நீங்கள் ஒரு காலத்தில் கனவோடு படித்து வாங்கின சர்டிஃபிகேட் இருக்குல்ல, சர்டிஃபிகேட்டு அது கூட இப்போ பயன்படாமல் ஓரத்தில் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட பிள்ளைகளை நான் திடப்படுத்துகிறேன், அப்படிப்பட்ட பிள்ளைகளை நான் திடப்படுத்துகிறேன். இது எதுக்கு தெரியுமா? மறுபடியும் நீங்கள் பயன்படுவதற்காக, மறுபடியும் அந்த பிள்ளைகள் கர்த்தருக்காய் பயன்படுவதற்காக, மறுபடியும் அந்த பிள்ளைகள் ஆண்டவர் கருத்தில் பயன்பட போறாங்க. நல்ல ஒரு செய்தி சொல்ற கவனிங்க. ஜெபித்தவங்க ஜெபம் மறுபடியும் பயன்பட போகிறது. ஊழியம் செய்த ஊழியம் மறுபடியும் கர்த்தருக்காய் பயன்பட போகிறது. படித்து வாங்கி வச்சிருக்கிறீங்களே ஓரத்தில், இது உதவாத நினைக்கிறீங்களே, இல்ல, அது விருதா போகாது. உன் சர்டிபிகேட் மறுபடியும் பயன்பட போகிறது. உன் திறமை மறுபடியும் பயன்பட போகிறது. கர்த்தர் உனக்கு என்னென்ன கொடுத்தாரோ அதெல்லாம் மூட்டை கட்டி ஓரத்தில் வச்சல, அது மறுபடியும் பயன்படும் வகையில் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு அவைகளை திடப்படுத்துவாராக. அந்த மாதிரி அனுபவத்தில் உள்ள பிள்ளைங்களுக்காக ஒரு வினாடி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிள்ளைங்க யாரு இருப்பாங்கன்னா அவர்களை பலப்படுத்துகிற தேவன் இப்பொழுது அவளை திடப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. அவருடைய படிப்பு பயன்படட்டும், அவளுக்கு கொடுத்த கிருபை பயன்படட்டும், அவளுக்கு கொடுத்த அபிஷேகம் பயன்படட்டும், அவளுக்கு கொடுத்த ஜெப வரம் பயன்படட்டும். யார் யார் வீட்டில் எது எது ஒரு காலத்தில் விலையேற பெற்றதா இருந்தது, இன்னைக்கு தூசி தட்டி எடுக்கிற மாதிரி ஓரத்தில் இருக்குதோ, அதெல்லாம் ஆண்டவர் மறுபடியும் பயன்படுத்துவாராக. நான் ஒரு ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவரே, இங்க இருக்கிற படித்த பிள்ளைங்களுக்கு அந்த படிப்பு பயன்படாம இருக்குப்பா, அது மறுபடியும் பயன்படும் வகையில் கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு இப்பொழுது அவளை திடப்படுத்துவாராக, திடப்படுத்துவாராக. அல்லேலூயா. அவர் உங்களை திடப்படுத்தினார்னா மறுபடியும் தட்டி எடுப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இங்கே யாருக்கும் சிலருக்கு சொல்றாரு, மறுபடியும் தூசி தட்டி நீ அதை எடுக்க போற, மறுபடியும் அது பயன்பட போகுது. ஆண்டிவே, உனக்கான அப்பாயின்மெண்ட் ஆண்டிவே, உனக்கான வாசல் ஆண்டிவே, உனக்கான ஆசீர்வாதம் ஆண்டிவே, உனக்கான காரியத்தை கர்த்தர் திடப்படுத்த 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 அந்த காரியம் பயன்படும். பயன்போல கர்த்தர் விருதா கொடுக்கல, வீணா கொடுக்கல, சும்மா கொடுக்கல, விரயத்துக்கு கொடுக்கல. அதை பயன்படுவதற்கு தேவன் உன்னை திடப்படுத்துகிற அந்த கால நேரத்தில் நெகேமியா 6:9 நெகேமியா ஒரு ஜெபம் பண்றாரு. அதை மட்டும் வாசிட்டு முடிப்போம். 6:9 நெகேமியா ஒரு ஜெபம் பண்றாரு. அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். அதுக்கு மட்டும் எல்லா பேரும் வந்துருவாங்க. நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்க ஒரு பயம் வரமாட்டான். ஹலோ, இருக்கீங்களா? இங்க நீங்கள் ஒரு காரியத்தை ஆரம்பிக்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தடுத்து நிறுத்துறதுக்கு திரண்டு வந்து நிற்பாங்க. வந்து நின்று கர்த்தருடைய பட்டணத்தினுடைய அந்த ஆலயத்தை கட்டுகிற, ஆலயத்தை கட்டி இப்போ அலங்கம் கட்டுறாங்க. அலங்கத்தை கட்டும் பொழுது நெகேமியா வந்து சோதனை செய்து அந்தந்த பகுதிகளில் எடுத்து கட்டி கொண்டு இருக்கிறாங்க. பெருங்கூட்டம் வந்து தடுத்து நிறுத்துறாங்க, பெருங்கூட்டம் வந்து தடுத்து நிறுத்துவாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுகிற விஷயத்தில் இன்னைக்கு இல்லை பிரச்சனை, அன்னையிலிருந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஆனால் ஒரு உண்மை என்னன்னா, அது நடந்து முடிஞ்சிருது, அது நிறைவேற்றி முடிஞ்சுகிறது, அது முற்றிலும் நிறைவேற்றி முடிக்கப்படும். ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். பயமுறுத்தினாங்க. பயமுறுத்தின உடனே இப்ப நெகேமியா ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்களேன். ஆதலால் தேவனே, எல்லாரும் சேர்ந்து தேவனே, எல்லாரும் சேர்ந்து தேவனே, நீ என் கைகளை திடப்படுத்தி அருளும். அத்தனை பேரும் சேர்ந்து கேட்போமா? எங்கள் கைகளை, எல்லாரும் சேர்ந்து கேளுங்க. எங்கள் கைகளை, எங்கள் கைகளை, எங்கள் சபையை, எங்கள் தேவ பிள்ளைகளை, எங்கள் ஊழியர்களை, மொத்த சபையை திடப்படுத்தி அருளும்.
பலப்படுத்துன்னு கேட்கல. ஏன் தெரியுமா? ஏற்கனவே நீங்க பலப்படுத்தினால தான் வேலையை ஆரம்பிச்சோம். நீங்க பலப்படுத்தினால வேலையை ஆரம்பிச்சோம். அவன் வந்து குறுக்க வந்தாலும் வேலை தடைப்பட்டுருச்சு. இப்ப தடைப்பட்ட வேலை மறுபடியும் நடக்கணும். இப்போ எங்களுக்கு நீங்க திடப்படுத்தணும். இப்போ நீங்க எங்களை திடப்படுத்தணும். கர்த்தர் திடப்படுத்தினாரா? யாரை வச்சு கர்த்தர் வேலையை ஆரம்பிச்சாரோ, எந்த நெகேமியா வச்சு கர்த்தர் வேலையை ஆரம்பிச்சாரோ அதே நெகேமியாவை வச்சு அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. 52 நாளைக்குள்ள அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. அவன் தடைப்பட்ட வேலை மறுபடியும் நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. திடப்படுத்துகிற தேவன், திடப்படுத்துகிற தேவன். யார் யார் காரியங்கள் தடைபட்டு நிற்கிறதோ, யார் யாருடைய எதிர்கால காரியங்கள், படிப்பு விஷயங்கள், உங்களுடைய வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், நான் சொன்ன ஊழியத்துக்குரிய அநேக காரியங்கள், சபைக்குரிய அநேக காரியங்கள் தடைபட்டு நிற்குதில்ல. இந்த காலையில் நெகேமியாவின் கைகளை திடப்படுத்தின அந்த தேவன் இந்த சபையில் இருக்கிற நம்முடைய கையை மேலே உயர்த்தி கேட்போம். அந்த தேவன் எங்கள் தேவன். நெகேமியாவின் கைகளை திடப்படுத்தின எங்கள் தேவன். தேவனே, என் கைகளை, என் கைகளை, எங்கள் கைகளை அவர் திடப்படுத்தினார் வைங்களேன், காரியம் நிறைவேற்றி முடிக்கப்படும். அவன் வந்து குறுக்க வராமல் இருந்து 5 வருஷமா கட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவன் வந்ததுக்காக கர்த்தருக்கு தோத்திரம். 52 நாள்ல வேலை முடிக்கப்பட்டுச்சு. 52 நாள்ல வேலை முடிக்கப்பட்டுச்சு. அவன் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். தடை வந்ததுக்காக ஸ்தோத்திரம். அவன் குறுக்க வந்ததுக்காக ஸ்தோத்திரம். சில காரியம் துரிதமா நடப்பதற்கு அவன் தேவைப்படுறான். ஏன் அவனை அழிக்காம வச்சிருக்காரு தெரியுமா? எங்க 10 வாதையை எகிப்தில் அனுப்புன தேவனுக்கு அந்த பேரில் அங்கே காலி பண்ண முடியாத ஆண்டவருக்கு சொல்லுங்க. அங்கே காலி பண்ண முடியுமா முடியாதா? பூமியை வளர்ந்தது எத்தனை தடவை பூமி வளர்ந்துச்சு. இவங்க எல்லாரும் ராம்சேஸ்லாம் இருந்தாங்க, சோகமாக இருந்தாங்க. அங்கே லேசாக ஆண்டவர் லேசாக அப்படி ஓப்பன் பண்ணாருங்களேன், அங்கேயும் எல்லாம் சரியாக இருக்கும்ல. ஏன் அதை செய்யலை? இல்லை, இவன் வேணும், இவன் இருந்தால் தான் இவன் வெளியே வருவான். இல்லை, இங்கேயே சோறு கண்டாடம். சில பேர்களுக்கு சோறு கண்டாடம் சொர்க்கம். அதுக்கப்புறம் அசையவே மாட்டாங்க. ஹலோ, சோறு கண்டாடம் சொர்க்கன்ட்டு எல்லா சரி மாமியா வீட்டில் அப்படி இருந்துடாத. சோறு கண்டுப்புற அப்புறம் அது பெரிய நரகமாக போய் பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்கன்னு சொல்ல வந்தேன். இப்போ நான் சொல்லலை. எவனிங்க அவன் இருந்ததுனால தான் இவன் வெளியே வந்தான். அவன் துரத்த இவன் வெளியே வர, அவன் துரத்த வெளியே வர. நடந்து என்ன தெரியுமா? வாக்குத்தத்த பூமி இங்கே இருக்கு. ஆமாம், இந்த பிள்ளைங்க இங்கே இருக்கிறாங்க. இவனை இங்கேருந்து எப்படி இங்கே வர வைக்க? அவன் அங்கேருந்து விரட்டினா தான் இவனுங்க இங்கே வருவானுங்க. ஆண்டவர் கணக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவனை பின்னால் துரத்தி 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 கடைசியில் கொண்டு வந்து வாக்குத்தத்த பூமியில் வச்சிட்டாரு கர்த்தர். கை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வந்த எதிர்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம், வந்த தடைகளுக்காக ஸ்தோத்திரம், எதிராக எழுப்பின நபர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்றீங்களா? திடப்படுத்துகிற தேவன் இந்த காலை நேரத்தில் ஆமென். மனித சுயநலத்தினால காயப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் மீண்டும் திடப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பயன்படாம போன சில பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் திடப்படுத்தி அதை மீண்டும் பயன்பட தேவன் உதவி செய்வாராக. ஆரம்பித்து இடையில நின்று போன சில காரியங்கள் மீண்டும் அதை ஆரம்பித்து நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் நம்முடைய கைகளை திடப்படுத்துவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நம்மகிட்ட ஒன்று எதிர்பார்க்கிறாரு. இதெல்லாம் கர்த்தர் செய்யணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? காயப்பட்ட எண்ணெய் கர்த்தர் திடப்படுத்தணும். பயன்படாம போன என்னுடைய குடும்பத்தில் உள்ள காரியங்கள் மறுபடியும் பயன்படுவதற்கு கர்த்தரை திடப்படுத்தணும். ஆரம்பிக்கப்பட்டு தடைபட்டிருக்கிற காரியம் மறுபடியும் துவங்கி நிறைவேற்றி முடிக்க கர்த்தரை திடப்படுத்தணும். இந்த 3 காரியத்தை எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்போனா நம்ம ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர் என்கிட்ட எதிர்பார்க்கிறார். ரெவலேஷன் 3:2 வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:2 வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:2 வேகமா வாசிங்க. நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. பிள்ளையே, முதல்ல கேட்ட 3 ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புகிற தேவ ஜனங்களுக்கு சொல்றார் கர்த்தர்.
நான் அதெல்லாம் நடக்கும்படி பயன்பட்ட காரியம் மீண்டும் பயன்பட, தடைப்பட்ட காரியம் மீண்டும் நடைபெற, காயப்பட்ட ஒன்றை மீண்டும் குணப்பட நான் உன்னை திடப்படுத்தணும்னா நான் ஓட்ட உன்னை எதிர்பார்க்கிறேன். என்ன தெரியுமா? கவனிங்க, சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. சொல்லுங்க, ஸ்திரப்படுத்து. சத்தமா சொல்லுங்க, ஸ்திரப்படுத்து. ஸ்திரப்படுத்து. நான் உன்னை திடப்படுத்தணும்னா நீ ஒரு காரியத்தை ஸ்திரப்படுத்தணும். எதை ஸ்திரப்படுத்த சொல்றாருன்னா, இந்த இடத்துல கர்த்தர் சொல்ற காரியம் எதை ஸ்திரப்படுத்த சொல்றாருன்னா, உன் ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு காலத்துல இருந்த மாதிரி இப்ப இல்லை. ஒரு காலத்தில் மேலே இருந்த, ஒரு காலத்தில் அதிகாலை ஜபம் ஒன்றை சாட்சியாக மற்றவங்களுக்கு சொல்கிற மாதிரி நீ இருந்த. ஒரு காலத்தில் இரவு ஜபம் நீ தான் உதாரணமாக இருந்த உன் வீட்டுக்கு. ஒரு காலத்தில் உபவாச ஜபம் அசையாமல் நிற்ப முழங்கால உபவாசத்தில். ஒரு காலத்தில் கண்ணீர் ஜபம், 2 கல்லில் கண்ணீர் வரும். வேதத்தை எடுத்தேன்னா மணிக்கணக்காக வாசிப்பேன். வேதத்தை கீழே வைக்க மனசு இருக்காது. கிடைக்கிற நேரத்திலாம் வேதத்தை தொட்ட கை, கிடைக்கிற நேரத்தில் முழங்கால் போட்ட உன் முழங்கால், சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த உன் கால்கள், வாய், ஆமென், நேரம் சும்மா இருக்கும் போது கர்த்தரை பாடின உன் நாவு, இன்னைக்கு எல்லாமே குறைஞ்சு போச்சு. அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு உன்ட்ட இல்லை. இப்ப கர்த்தர் சொல்றாரு, அதை நீ ஸ்திரப்படுத்து, அதை நீ ஸ்திரப்படுத்து. இந்த இடத்துல யாரா இருந்தாலும் சரி, உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, உன் பாஸ்டுக்கே தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும், உனக்கு தெரியும். உன் வெளிச்சம் எந்த அளவுக்கு இருக்கு, எவ்வளவு குறைஞ்சிட்டு உனக்கு தெரியும். அந்த ஜபத்தை நீ ஸ்திரப்படுத்து, அந்த உபவாசத்தை நீ ஸ்திரப்படுத்து. ஆமென் சொல்லுங்க கூட. முழங்கால் ஜபத்தை ஸ்திரப்படுத்து, வேத வசனத்தின் வாசிப்பு தியானத்தை ஸ்திரப்படுத்து, கர்த்தரை தேடுகிற காரியத்தை ஸ்திரப்படுத்து, ஊழிய அலைஞ்சு திரிஞ்ச உன் கால்களை மறுபடியும் ஸ்திரப்படுத்து. நீ ஸ்திரப்படுத்த வேண்டிய உன்னுடைய ஆவிக்குரிய காரியத்தை ஸ்திரப்படுத்தினா, முதல்ல கேட்டில்ல, அந்த 3 நிறைவேற்ற நான் உன்னை திடப்படுத்துவேன், நான் உன்னை திடப்படுத்துவேன். கர்த்தர் விரும்புகிறாரு, கர்த்தர் செய்ய விரும்புகிறாரு. அர்ப்பணிக்க எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எல்லாம் எழுப்பி நிற்போமா? ஒரு அர்ப்பண ஜபத்தை கர்த்தர்ட்ட நம்ம எல்லாரும் செய்ய போகிறோம். கண்ணை மூடி எல்லாரும் வாயை தரங்க, எல்லாரும் கண்ணை மூடுவோம், வாயை திறப்போம். இந்த இருக்கிற கூட்டத்தில் என் கூட கர்த்தர் பர்டிகுலராக ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இடைப்பட்டாருன்னு சொல்கிறவங்க மட்டும் அத்தனை பேர் கண்ணை முடிக்கவங்க. அத்தனை பேர் நானும் கண்ணை மூடிட்டேன். என் கூட கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்தில் என்கிட்ட ஆண்டவர் உணர்த்துறாரு, என்ன கர்த்தர் என்ன பயங்கரமாக பலமாக இடைபெறாரு. இப்போது அவர் என்கிட்ட கேட்குற காரியத்துக்கு என்ன சிறப்படுத்த ஒப்பு கொடுக்குறேங்கிறவங்க மட்டும் உங்கள் கையை மேலே உயர்த்தி வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. சிறப்படுத்துகிறேன், என் ஜபத்தை ஸ்திரப்படுத்துறேன். ஜெபிங்க 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 ஜெபிங்க. இப்போ நீங்க தான் ஜெபிக்கணும். இது நீங்க ஜெபிக்கிற நேரம். என் ஜபத்தை ஸ்திரப்படுத்துறேன், வேத வாசிப்பு தியானத்தை ஸ்திரப்படுத்துவேன். சொல்லுங்க, ஸ்திரப்படுத்துவேன். ஊழியம் செஞ்ச காலு முடங்கி போச்சு, முடங்கி போச்சு. அம்மே பயப்படாம ஊழியம் செஞ்ச காலு, ஊழியத்துக்காக அலைஞ்ச காலு இன்னைக்கு சோர்ந்து போச்சு. என் கால்களை சிறப்படுத்துவேன். சொல்லுங்க, என் காலை சிறப்படுத்துவேன். அழுது ஜெபிச்ச என் கண்ணை சிறப்படுத்துவேன். முழங்கால் ஜபத்தை சிறப்படுத்துவேன். இரவு ஜபத்தை சிறப்படுத்துவேன். அல்லேலூயா. நான் மட்டுமல்ல, நீங்களால் ஜெபிக்கணும். வாலிப பிள்ளைங்க, தம்பி தம்பி ஜெபி. கையை கட்டிக்கிட்டு இருக்காத, கையை கட்டிக்கிட்டு இருக்காத. கையை கட்டுகிற தம்பி, வாலிப தம்பி, கையை உயர்த்தி ஜெபம் பண்ணு. கையை கட்டிக்கிட்டு இருக்கிற நேரம் இல்லை, இதுதான் நேரம். திஸ் இஸ் டைம், திஸ் இஸ் டைம் ஃபார் யூ. இது உனக்கான நேரம். கெஞ்சி கேளு, கதறி கேளு, கூப்பிட்டு கேளு. என்ன ஸ்திரப்படுத்துறேன், என் காரியத்தை நான் ஸ்திரப்படுத்துறேன், அதற்கு அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். அந்த பிள்ளைகளை திடப்படுத்தும்படி ஒரு கரம் இப்ப இறங்கி வருது. அந்த பிள்ளைகள் காரியத்தை திடப்படுத்தும்படி ஒரு கரம் இப்ப இறங்கி வருது. ஒரு கரம் இப்ப இறங்கி வருது. நீ எந்த இடத்துல நின்றாலும் சரி, அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகளை திடப்படுத்துகிறது. தெய்வமே, உங்க பிள்ளைகளை திடப்படுத்துங்கப்பா, திடப்படுத்துங்கப்பா. தகப்பனே, உண்மையாய் ஒப்பு கொடுத்து தங்கள் காரியத்தை ஸ்திரப்படுத்தணும் அர்ப்பணிச்ச பிள்ளைங்களை உங்க கரம் இந்த கால நேரத்தில் அவர்களை திடப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைகளின்படியே பயன்பட்டு நின்று போனதை மறுபடியும் கத்த நீங்கள் பயன்பட செய்வதற்காக, ஆரம்பித்து நின்ன காரியத்தை மறுபடியும் நீங்கள் நிறைவேற்றி முடிப்பதற்காக
உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கீழே விழுந்து காயப்பட்ட பிள்ளைங்களை திடப்படுத்தி அவங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கரம் நீட்டும், ஆசீர்வதியும், மகிமைப்படும். எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.